பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. தேகம் அல்லாமல் வேற தேகியார் காணேன் என்றாய், மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தின் கண்டவனார் சொல்வாய், ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். தேகம் அல்லாமல் வேற தேகியார் காணேன் என்றாய், மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவன் ஆர் சொல்வாய், ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். அருமையான ஒரு பாடல். சரி, தேகம் அல்லாமல் வேற தேகி எதுவும் இல்லைன்னு நீ சொல்ற. எனக்கு தெரிஞ்சது இந்த உடம்பு தான். வேற யாரும் இதுக்குள்ள தனியா இதை அனுபவிக்கிறவனோ இதுக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்ற. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அந்த குருநாதர் யோசிச்சு அவனுடைய லாங்குவேஜுக்கு இறங்கி வந்து உன்னுடைய அனுபவத்துல இருந்தே நான் அவனுக்கு கேட்கிறேன், நீயே பதில் சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுதான் மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். ஒரு மோகமான உனக்கு என்ன நடக்குதுன்னு முழுசா தெரியாத ஒரு விதமான மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த கனவு நிலை இருக்குல்லவா, அந்த கனவு நிலையில வந்தவன் யாருன்னு கேட்கிறாரு. முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். நீ நனவு நிலையில இப்ப இருக்கக்கூடிய இப்ப நான் பேசுறேன், நீ கேட்கிற, இதெல்லாம் உனக்கு தெரியுது. நீ கனவு நிலைன்னு ஒண்ணு அனுபவிக்கிற. அந்த கனவு நிலையில் வந்தவன் யாருன்னு நீ சொல்லு. அந்த ஒரு மோகம் அது ஒரு விதமான ஒரு முழுவதுமான அறிவு நிலையும் கிடையாது, முழுவதுமான அறியாமை நிலையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆழ்ந்த தூக்க நிலை வந்து அறியாமை நிலை. நம்ம இப்ப விழிப்பு நிலையில இருக்கிறது வந்து அறிவு நிலை. இந்த அறிவு நிலையும் அறியாமை நிலைக்கு நடுவுல ரெண்டு கலந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சொப்பன நிலை என்று சொல்வது, கனவு நிலை. முழுவதுமாக பிரெயின் ஆக்டிவ் இருக்காது, முழுவதுமான மனசும் புத்தியும் ஒரு விழிப்பு நிலையில் இல்லாமல் ஆனால் ஒரு விதமான ஒரு மயக்கத்திலே இயங்குவது. அததான் மோகமாம் கனவு வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்லு. உன் கனவுல யார் வந்தா? கனவுல நீ டெய்லி அனுபவிக்கிற இல்ல, அங்க இருக்கிறவன் யாரு? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? சோகமாம் கனவு. வரக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் சோகத்தை தான் கொடுக்கிறதே தவிர சுகத்தை தருவதில்லை. பெரும்பாலான கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வருத்தத்தையும் துக்கத்தையும் சோகத்தையுமே கொடுக்கின்றது. ஐயோ, எனக்கு கனவு இப்படி வந்ததே, இதுல இப்படி இருந்ததே, அப்படி இருந்ததே, எப்படியோ நம்ம நினைக்கிறது எல்லாமே என்னது? சோகத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு. சோகமாம் கனவு தோன்றாது. இந்த கனவும் தோன்றாத ஒரு நிலை இருக்குல்ல, சுளுத்தி நிலை. அந்த சுளுத்தி நிலையில யார் இருக்கிறா அது சொல்லு. அந்த சுளுத்தி நிலையில நீ எங்க இருக்கிற? ஆக நீ நனவில் என்னும் அறிவதுதான் ஏது சொல்வாய். அப்ப நீ யாரு நீ நினைக்கிற? இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இந்த நனவு நிலையில நீ அறிகிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதை நீ யாருன்னு சொல்லுவ? கனவு நிலையில இருக்கிறது யாரு? நீ தான் அனுபவிக்கிறியா? ஆழ்ந்த தூக்க நிலையில நீ எங்க போயிட்ட? இல்ல நீ இந்த நிலையில இருக்கிய, நீ எந்த நிலையில இருக்கிறது? நீ இந்த மூணு நிலையில நடக்கிறது என்ன? ஜாக்கிர சொப்ன சுசுப்தியை பத்தி அவன்கிட்ட என்ன பண்றாரு? கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றார். அதுக்கு அர்த்தம் பார்ப்போம். தான் என்பதற்கு பொருள் தேகமே அல்லாமல் இதற்கு வேறாக தேகி ஒருவன் இருக்கிறானா? நான் காணவில்லை, காணப்படாமையும் தேகி இல்லை என்று கூறினாய்.
நித்திர மோகத்தால் உண்டாகும் சொப்பனத்தில் வந்து தோன்றி சொப்பனத்தை அறிபவன் யார்? சொப்பனத்தில் அறிபவன் யார்? அவன் தேகமா? ஏன்னா அந்த சொப்பனத்துல இந்த உடம்பு கிடையாது இல்ல, இந்த உடம்பு அங்க வர்றது இல்ல, ஆனா அங்க நீ அனுபவிக்கிற இல்ல. நீ என்ன சொன்ன? நான் தான் இந்த உடம்புன்னு சொன்ன இல்ல. அப்ப இந்த உடம்பு அங்க வருதா? இந்த உடம்பு இங்கதானே கிடக்கு. அப்ப கனவுல நீ ஒன்னு அனுபவிக்கிறிய, அதை பத்தி என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சோ அவன் தேகமா? தேகத்திற்கு வேறானவனா? அந்த கனவுல நீ அனுபவிக்கிறவன் இதே உடம்பு தானா, இல்ல இதுக்கு உடம்புல இருந்து வேறானவனா அப்படின்னு கேட்கிறாரு. என்பதை நீ சொல்வாய். நீ சொல்லுப்பா எனக்கு. உன்னோட பிரச்சனைக்கே வருவோம், உன்னோட ஆங்கிளுக்கே வருவோம். இதுக்கு நீ என்ன பதில் சொல்றங்கிற மாதிரி கேட்கிறாரு. துன்பத்தை தரும் சொப்பனம் நீங்கி, பெரும்பாலும் இந்த சொப்பனம் நமக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் தருது, அதை விட்டுடு. அதுக்கப்புறம் ஒன்றும் தோன்றாத சுளுத்தியில் அஞ்ஞானத்தை அறிந்தவன் யார் என்று சொல்வார். ஒண்ணுமே தெரியாத ஒரு டார்க்னஸா இருக்கக்கூடிய அந்த காரணம், அந்த காரண நிலையில அதை பத்தி நீ என்ன சொல்லுவ? அங்க இருக்கிறவன் யாரு? அங்க இந்த உடம்பு வந்துச்சா? அங்க நீ அனுபவிச்ச உனக்கு தெரியுது அங்க நீ தூங்கிட்டு வந்தன்னு. அப்ப அது அங்க அறிந்தவன் யார் என்று சொல்வாய். ஜாக்கிரத்தில் சொப்பனம் சுளுத்தி என்னும் இரண்டையும் நினைக்கின்ற அறிவுதான் யாது? ரைட்டு. இப்ப நீ வேக்கிங் ஸ்டேட் வந்துட்ட, கனவை பத்தி உனக்கு இங்க தெரியுது, ஆழ்ந்த தூக்கத்தை பத்தி உனக்கு தெரியுது, அது ரெண்ட பத்தி இங்க தெரியுற ஒரு அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு யாரு? இந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறவன் யாரு? ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கிறவன் யாரு? டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கவன் யாரு? எனக்கு இதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இரண்டையும் நினைக்கின்ற அறிவுதான் யாது? அது நீ கருதுகின்ற தேகமா? நீ சொல்றியே வெறும் உடம்புதான்னு நீனு, அப்ப நீ சொல்ற இதே உடம்புதான் அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சா, இல்ல அந்த ஒரே உடம்புதான் இருக்குதா அப்படின்னு. அதற்கு வேறானதா, இல்ல வேற அந்த உடம்பு இல்ல வேற என்னது இருக்குன்னு நினைக்கிறியா? இதை நீ ஆராய்ந்து சொல்வாயாக. சீடனை பார்த்து கேட்கிறார், நீ யோசி, நீ சிந்திச்சு எனக்கு பதில் சொல்லுப்ப. கனவுல நீ இருந்த இல்ல, தூக்கத்துல இருந்த இல்ல, வேக்கிங்ல இருக்கிற இல்ல, எல்லாம் ஒரே ஆள் தானா? இல்ல நீ உடம்புதான் நீன்னு நினைச்ச இல்ல, இந்த ஒரே உடம்ப வச்சிருக்கவன் தான் நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தியா? இல்ல இந்த உடம்ப எடுத்துக்கிட்டே தான் போனியா? இல்ல அங்க வேற இங்க வேற 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 மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் யோசி அப்படின்னு என்ன பண்றாரு? சீடனை சிந்திக்க வைக்கின்றார், அவனை விசாரம் பண்ண வைக்கின்றார், அவனுக்குள்ள யோசிக்க வைத்து அவனுக்குள்ள சத்தியத்தை உணர்வதற்கு முயற்சிக்கின்றார் குருநாதர். நல்லது.